நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் அந்த மூலிகைகளை நாம் உட்கொள்வதன் பயன்கள் என்ன என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம திரிபலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தை பற்றி பார்க்க போகிறோம். திரிபலா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லணும். ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம், எந்த பழங்கால மருத்துவ முறை, ஈவன் ரோம மருத்துவ முறையில் கூட திரிபலாவை உபயோகப்படுத்தியதற்கான நிறைய சான்றுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. திரிபலா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய்ன்னு சொல்லக்கூடிய 3 காய்களுடைய தோலை மட்டும் எடுத்து கலந்து அரைத்து எடுக்கக்கூடிய ஒரு சூரணத்துக்கு தான் திரிபலா அப்படின்னு பேர். திரிபலா சூர்ணத்துடைய பொதுவான பலன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு தேக்கரண்டி இரவு படுக்கும்போது வெந்நீரில் கலந்து சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் மோஷன் எந்த வகையான பிரச்சனையும் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்று தான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் திரிபலா ஒரு மிகச்சிறந்த ரசாயன மருந்துன்னு சொல்லுவோம், ரெஜுவனேட்டிவ் மருந்துன்னு சொல்லுவோம். ஏன் இதை சொல்கிறோன்னா, பொதுவாக திரிபலா மது சர்பிபியாம் நிஷி நேத்ரபலாயச்ச அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திரிபலா சூர்ணத்தோடு சம அளவு தேன், சம அளவு பசு நெய் இதெல்லாம் கலந்து ராத்திரி படுக்கும்போது சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொள்பவர்களுக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியுமே வராது அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துடைய ஒரு கூற்று. பொதுவாக இன்றைக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட, கண் பார்வை சம்பந்தப்பட்ட புதிதான நோய் இன்றைக்கு நமக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்காலலாம் புது வகையான ஒரு கண் இன்ஃபெக்ஷன், ஹெர்பிஸ் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அது ஒரு வகையான தொற்று நோய். அது ஏற்பட்டு கண்கள் செவந்து போய் செவன் ரத்த கலரில் மாறுது. நிறைய பேருக்கு கண் பார்வைகளுடைய பாதிப்பு ஏற்பட்டு கண் பார்வையே இல்லாமல் போகிறத பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நோயாளி ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி என்கிட்ட வந்தாங்க. இதுக்கு நாங்கள் மாடர்ன் மெடிசன் ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டோம் சார். ஏன்னா வந்தவரே ஒரு மருத்துவர், எங்களுக்கு பண்ணிட்டோம், எனக்கு தீர்வே கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னாரு. அதன் பிறகு நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த திரிபலாவிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு கஷாயம், ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் திரிபலா போட்டு நன்றாக அதை கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை அந்த நோயாளிக்கு ஒரு சிகிச்சையாக கொடுத்தோம். நாங்கள் சேகம்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை பண்ணுவோம். கண்களை மூட வைத்து விட்டு கண்களுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் மாதிரி செஞ்சு அதில் அந்த கஷாயத்தை போட்டு ஊற வைக்கக்கூடிய, கண்களை கழுவக்கூடிய ஒரு சிகிச்சையாக அதை செய்ய ஆரம்பித்தோம். 14 நாட்களில் பார்த்திங்கன்னா அவரோட கண்கள் மீண்டும் சிகப்பாலிருந்து நார்மலாக வெண்மையாக மாறிவிட்டது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான கண் மருத்துவமனைக்கு அவர் வந்தவுடனே அவர் போய் செக் பண்ணும்போது எதுவுமே பண்ண முடியாது, உங்கள் பார்வையை நாங்கள் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன அதே மருத்துவமனை அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கண்கள் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எதற்காக இதை நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் சொல்லக்கூடிய பாக்டீரியாக்கள், நிறைய வகையான பாக்டீரியாக்கள், தொண்டை வழியாக அதுக்கு ஒரு பாக்டீரியா, வயிறு வழியாக அதுக்கு ஒரு பாக்டீரியா, இந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஆயிடுச்சு, அந்த இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ஐயோ நீங்கள் நிறைய ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டீங்க, உங்கள் உடம்புல இருக்க பாக்டீரியா ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மருந்துகள் உங்களுக்கு இனிமேல் வேலை செய்யாது, இதை விட பவரான மருந்து தான் கொடுக்கணும். இதுதான் பொதுவாக நம்ம மாடர்ன் மெடிசன் போகும்போது, குறிப்பாக ஒரே பிரச்சனைக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகி போகும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் அந்த திரிபலா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஆன்டிபயோட்டிக். அதனால தான் பார்த்திங்கன்னா ஆயுர்வேத சித்தம் சம்பந்தப்பட்ட எந்த மருந்துகளாக இருந்தாலும் அதில் திரிபலா சூர்ணம், திரிகடு சூர்ணம்ன்ற 2 பொருள் சேர்க்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். லேகியங்கள், சூரணங்கள், எண்ணெய்கள், உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய நெய்கள், எதாக இருந்தாலும் திரிபலா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். குறைந்தபட்சம் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் தனித்தனியாகவாது அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ஸோ கண்கள் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் மட்டுமல்ல, உடலில் ஏற்படுகின்ற எந்த வகையான இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி திரிபலாவுக்கு உண்டு. இன்றைக்கு ஒரு டயபெட்டிக் அல்சர் வருது, அல்லது ஒரு வெரிகோஸ் வெயினால் ஏற்படக்கூடிய ஒரு அல்சர் ஏற்படும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நான் சொன்ன மாதிரியே திரிபலா கஷாயத்தை ப்ரிப்பேர் பண்ணுவோம். 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் போட்டு நல்லா கொதிக்க வைத்து 1/2 லிட்டர் ஆக்கி ஒரு கஷாயமாக செய்து
அந்த காயங்களை அது மேலே போட்டு ஆற்றுவதற்கு நாங்கள் வந்து வூண்டு வாஷிங்காக யூஸ் பண்ணுவோம். அதே போல் த்ரிஃபலாவில் நெய்யிலோடு கலந்து த்ரிஃபலா கிருதம்னு சொல்லக்கூடிய அதை ஒன்று ஒரு காஸில் போட்டு அதை அந்த காயத்து மேலே வச்சு கட்டி வைப்போம். இன்றைக்கு நீங்கள் மாடர்ன் மெடிசனில் யூஸ் பண்ணுற எந்த வகையான ஹூண்ட் ஹீல்டிங் மெத்தட்ஸாக இருந்தாலும், எந்த ஆன்டிபயோட்டிக் க்ரீமாக இருந்தாலும், அது எல்லாமே வேலை செய்யாத இடங்களில் கூட இந்த த்ரிபலா வேலை செய்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆன்டிபயோட்டிக் ஊண்டு ஹீலிங்கை பொறுத்தவரையிலும் இந்த த்ரிஃபலா ஒரு சிறந்த மருந்து. பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இன்றைக்கு வந்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட பட்பசை உங்களுடைய பற்களில் இருக்கக்கூடிய 99.9% கிருமிகளை அழிக்கிறதுன்னு சொல்லி விற்கப்படுகின்ற பட்பசைகளை உபயோகப்படுத்தினால் கூட பல்வலி, ஈர்வலி, பல் சொத்தை வராதவங்க யாராவது இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக பல்லு ப்ராப்ளம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு வர்றது தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பட்பசைகள் எதுவுமே நமக்கு நல்ல விதமான பலன்களை கொடுப்பது இல்லை அப்படின்னு அர்த்தம். பாரம்பரிய மருத்துவத்தில், நம்மளுடைய மருத்துவத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு தான் த்ரிபலாவை என்ன பண்ணாங்கன்னா எரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒரு விஷயம். சம அளவு கடுக்காய், சம அளவு தாண்டிக்காயுடைய தோல், அதே போல் சம அளவு நெல்லிக்காய், இது மூணுத்தையும் சமமாக போட்டு ஒரு சட்டியில் போட்டு மேலே ஒரு சட்டி போட்டு சீல் பண்ணி அதை ஒரு நெருப்பில் வச்சுருவாங்க. ஒரு ராத்திரி ஃபுல்லாக அந்த அடுப்பில் இருக்க நெருப்பில் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அது கருமையான சாம்பலாக மாறிடும். அந்த சாம்பலை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, கைகளை கொண்டு நம்மளோட ஈறுகளுக்கு மேலேயெல்லாம் வாய் ஃபுல்லாக நல்லா தடவிட்டு பற்கள் மேலே அதை தேய்த்து அதுக்கப்புறம் வெந்நீர் வைத்து வாய் கொப்பளிப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சவங்க யாருக்குமே பார்த்திங்கன்னா பல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்தது கிடையவே கிடையாது. எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, உங்கள் வீட்டில் இருக்க தாத்தாவை பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க பாட்டிகளை பாருங்கள், அவங்களுக்கு பல் வியாதி இருக்கா? இருக்காது. அவங்களுக்கு 90 வயசாச்சு, பற்கள் நல்லா இருக்குன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்க அதே அந்த தாத்தாவோட பேரனை பாருங்கள், 12 வயசு தான் இருக்கும், கேப்பு போடுறேன், பல் சொத்தையாயிருச்சின்னு மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை பல் டாக்டர்கிட்ட போகக்கூடிய சூழல் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அமிலத்தன்மை கலந்த உடலுக்கு பயன்படாத பட்பசைகள் தான். ஸோ இதை குறைப்பதற்கு த்ரிபலா ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் இன்றைக்கு நிறைய நீரிழிவு நோயாளிகளுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஈர்லேருந்து இரத்த கசிவு ஏற்பட ஆரம்பிக்கும். ஈர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமாயிரும். அதை ரிப்பேர் பண்ணோன்னு சொல்லிட்டு நீங்கள் மெடிசன் ஹாஸ்பிட்டல் போனால் கூட அவங்க சொல்லுவாங்க, ஐயோ உங்கள் சுகர் நிறைய இருக்குமா, நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு பண்ணவே முடியாது, நீங்கள் வேணால் பல்லை எடுத்துருங்க அப்படிம்பாங்க. பல்லை எடுத்தாலும் அந்த இடத்துல வந்து வெறும் பார்த்திங்கன்னா ஒரு சீழும் சகதியுமாக வந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கலாம் கூட என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் த்ரிபலா சூர்ணத்தை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து இளம் சூடாக, கொதிக்க இல்லை, இளம் சூடாக அந்த கஷாயத்தை வாயில் போட்டு நன்றாக வாய் கொப்பளிக்க வேண்டும். அல்லது வாய் முழுவதும் அதை நிரப்பி இந்த மாதிரி அப்படியே வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு துப்பிடணும். இதை செஞ்சு பாருங்கள், உங்களுடைய பல் ஈறுகளிலிருந்து வரக்கூடிய இரத்த கசிவு நின்றுடும், பல் ஈறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மறைந்துடும், பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு மூலநோய் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பெண்களுக்கு மூலநோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து உட்காரக்கூட முடியாது, சதாசர்வகாலம் எரிச்சல் இருக்கும், வலி இருந்து கொண்டே இருக்கும். இந்த மூலநோய் இருப்பவர்கள்லாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு லிட்டருக்கு 20 கிராம் போட்டு 1/2 லிட்டராக குறைத்த அந்த கஷாயத்தை ஒரு 5 அல்லது 10 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டப் எடுத்து அதில் வந்து வெந்நீர் நிரப்பி அதில் இந்த கஷாயத்தை நல்லா கலந்துட்டு அதில் உட்காந்து டப் பாத் மாதிரி எடுக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் அந்த இடத்துல உட்காந்து டப் பாத்தை எடுத்துகிட்டு அதன் பிறகு உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடனே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வெளிப்புறமாக இருக்கக்கூடிய மூலம் சிறிதாக கரைந்து இரிட்டேஷன் இல்லாமல், அதே நேரத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய காயங்கள் ஏதாவது இருந்தாலும் மறைந்து போகிறத பார்க்கலாம். ஆனல் ஃபிஷர், நிறைய பேருக்கு காரம் சாப்பிட்றதுனால அந்த மலைப்புழையெல்லாம் வெடித்து புண்ணாயிரும். மோஷன் போனாலே பயங்கர எரிச்சல், குபுன்னு எரியும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, அந்த த்ரிபலா சூர்ணத்தை சிறிதளவு நெய்யில் கலந்து அந்த இடங்களில் தடவினா 2 நாளில் அது குணமாகிறத பார்க்கலாம். அதே போல் உள்ளுக்கும் அந்த த்ரிபலா சூர்ணம் சாப்பிடும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள், பித்தங்கள் வெளியேறுவதை பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த த்ரிபலா சூர்ணம்ங்கிறது வெறும் மோஷனுக்காக மட்டும் இருக்கிற மருந்து கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட காரணிகளை உடலை அதிகப்படுத்தக்கூடிய,
தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றில் எவ்வாறு நம் பங்களிப்பை நாம் அளிக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக வாகன விபத்துகளினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக மாறிவிட்டது. ஏராளமான செய்திகள் நமக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் என எல்லாமே வாகன விபத்துகள் தொடர்பான பல புதிய கோணங்களை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இதே நிகழ்ச்சியில் நாம் பல முறை வெவ்வேறு கோணங்களில் இதை அலசியிருக்கிறோம். பொதுவாக சாலை விதிகளை பற்றி நாம் அலசியிருக்கிறோம். போதுமான சாலைகள் இல்லாததை பற்றி பேசியிருக்கிறோம். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள், வாகனங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நெரிசல், இப்படியான பல பிரச்சனைகளை பற்றி நாம் இங்கே தொடர்ந்து விவாதித்து வந்திருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான இன்னொரு கோணம் என்பது சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் நமக்கு காட்டுகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் கடந்த ஆண்டில் மட்டும் நடந்த சாலை விபத்துகள் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட சாலை விபத்துகளில் சுமார் 1.5 லட்சம் பேர் இறந்திருக்கிறார்கள். சாதாரண எண்ணிக்கை அல்ல அது. ஏற்கனவே இதை பற்றி கூட நான் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருக்கிறேன். 1.5 லட்சம் பேர் சாலை விபத்துகள் இறந்திருக்கிறார்கள். அதில் தமிழகத்தில் மட்டும் இறந்தவர்கள் சுமார் 15,000 பேர். சாலை விபத்துகளுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டாலும் பிரதானமான காரணம் இதுதான் முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிரதானமான காரணம் முக்கியமாக சாலை விபத்துகளுக்கு 77% காரணம் என்பது ஓட்டுநர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்று அந்த ஆய்வு சுட்டி காட்டுகிறது. பெரும்பாலான விபத்துகளுக்கு காரணம் ஓட்டுநர்கள் தான். ஓட்டுநர்கள் தங்கள் உயிரையும் இழக்கிறார்கள், மற்றவர்களும் உயிரிழப்பதற்கு காரணமாக மாறிவிடுகிறார்கள். இது உண்மையிலேயே இவ்வளவு தூரம் இந்தியாவில் சாலை விபத்துகள் நடப்பதற்கும் அதில் மரணங்கள் ஏற்படுவதற்கும் சாலைகளில் வாகனங்களை ஓட்டுகிறவர்களுடைய கவனக்குறைவு, தவறுகள், அலட்சியம் இதுதான் காரணம் என்கிற போது நாம் இந்த வாகனத்தை ஓட்டுவது தொடர்பான விதிகள் தொடர்பாக மிகவும் கவனமாகவும் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது என்று தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாக இங்கு வாகனம் ஓட்டுகிற போது பல்வேறு விதமான ஒரு மனநிலையை கொண்டிருப்பவர்களாக வாகன ஓட்டிகள் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள், செல்ஃபோன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள், சாலை விதிகளை பற்றி போதுமான கவனம் இல்லாமல் வாகனம் ஓட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக பின்னால் இருந்து வரக்கூடிய வாகனங்களை கவனிக்காமல் இருப்பது, அல்லது அந்த பின்னால் இருக்கக்கூடிய வாகனங்களை கண்காணிக்கக்கூடிய அந்த கண்ணாடியில் பின்னால் வரக்கூடிய வாகனங்கள் என்ன தொலைவில் வருகின்றன, எந்த வாகனம் ஓவர்டேக் செய்ய முயற்சிக்கிறது, முந்தி செல்ல முயற்சிக்கிறது, அப்படி ஒரு வாகனம் வேகமாக முந்தி செல்ல முயற்சிக்கிற போது அதற்கு வழிவிடுவது எப்படி, அதற்கான சைகைகளை முறையாக காட்டுவது எப்படி, அதேபோல் திருப்பங்களில் திரும்புகிற போது பின்னாலோ முன்னாலோ வாகனங்கள் வருகிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளாமல் வாகனங்களை செலுத்துவது, இப்படியான பலவிதமான பிரச்சனைகள். இதற்கு முக்கியமான காரணம் சாலை விதிகளை போதுமான அளவிற்கு அறியாதது மட்டுமல்ல, அலட்சியமும் மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. நிறைய ஓட்டுநர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், வாகனம் முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, சாலை முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று ஓட்டுநர்கள் நம்புகிறார்கள். அதிலும் சிலர் சாகசமாக வாகனம் ஓட்டுவதை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக, மகிழ்ச்சியாக, அது ஒரு பெரிய ஒரு மனக்கிளர்ச்சியுடன் அணுகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சாலை என்பது எப்போதும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பது கிடையாது, அது நம்முடைய எல்லைகளுக்கு உட்பட்டதாக இருப்பது கிடையாது. மாறாக ஒரு சாலை என்பது அந்த சாலையில் பயணம் செய்யக்கூடிய அனைவருக்கும் இடையிலான ஒரு கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரி என்பது சரியாக வேலை செய்கிற போது மட்டும்தான் ஒரு சாலையில் ஒரு நாள் முழுக்க விபத்துகள் இல்லாமல் இருக்கின்றன. அந்த ஒருங்கிணைவில், அந்த ஒத்திசைவில் எங்காவது ஒரு சிறு பிறழ்வு ஏற்பட்டால் கூட மிக கோரமான விபத்துகள் ஏற்படுகின்றன. நான் நீண்ட காலமாக விபத்துகளை பற்றி தொடர்ந்து படித்து வரக்கூடியவன். விபத்துகளுக்கான காரணங்களை பற்றி ஏராளமான கட்டுரைகளை நான் வாசித்து வந்திருக்கிறேன். அதற்குள் எல்லாமே மனிதர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளுக்காக மிகப்பெரிய விலைகளை கொடுக்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்க முடிகிறது. சற்று எச்சரிக்கையாக இருந்திருந்தால் தவிர்த்திருக்கக்கூடிய விபத்துகள், சற்று கவனமாக இருந்திருந்தால் விலைமதிப்பற்ற உயிரை காப்பாற்றியிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், இது எல்லாமே தொடர்ந்து நடக்கின்றன.
சில சமயத்தில் வாகன ஓட்டிகள் தூக்கம் இல்லாமல் வாகனத்தை ஓட்டிச் செல்பவர்கள் இருக்கிறார்கள். நிறைய நேரம் சில வாகன ஓட்டிகள், அதாவது இந்த கார்களை, வாடகை கார்களை இயக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு ஓட்டுநர்களாக பணியாற்றக்கூடியவர்கள், அவர்களுடைய சௌகரியங்களை பற்றி அவர்களை பணியில் அமர்த்திருக்கக்கூடியவர்கள் நினைத்து பார்ப்பது கிடையாது. நான் நிறைய இடங்கள் கவனித்திருக்கிறேன். நீண்ட தூரம் அந்த வாகன ஓட்டிகள் வண்டி ஓட்டி கொண்டு வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த வாகனங்களினுடைய உரிமையாளர்கள் ஒரு போதுமான உறைவிட வசதியோ தங்குமிட வசதியோ கூட அவர்களுக்கு ஏற்படுத்தி தராத ஒரு சூழலை பார்த்திருக்கிறேன். இரவெல்லாம் கண் விழித்து வாகனம் ஓட்டக்கூடிய வாகன ஓட்டிகளை நான் கண்டிருக்கிறேன். இது எல்லாமே நம்முடைய ஒரு உயிருக்கு நாம் வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணயம் என்று சொல்லலாம். அப்படி இருக்கிற போது ஒரு வாகன ஓட்டுநர் விழிப்புடன் இருக்கிறாரா என்ற அந்த வாகனத்தில் பயணம் செய்பவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதேபோல் அதிவேகத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு கடுமையான தண்டனைகளை விதிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வேகத்திற்கு மேல் ஒருவர் வாகனம் ஓட்டி செல்கிறாரா என்பதை முறையாக கண்காணிக்க வேண்டும். குறிப்பாக ஒரு தேசிய நெடுஞ்சாலைகளில் இது போன்ற விஷயங்கள் கண்காணிப்பது மிக மிக முக்கியம். எல்லாவற்றையும் விட இது போன்ற விபத்துகளுக்கு காரணமாக, இப்போ உதாரணமாக ஒரு வாகன ஓட்டி ஒரு பொறுமையற்ற வகையில் வாகனத்தை ஓட்டிச் செல்கிறார் என்றால் உடனடியாக அந்த வாகனத்தில் பயணம் செய்பவர்கள், அது பொது போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, உடனடியாக அந்த வாகன ஓட்டியை தடுத்து நிறுத்த வேண்டும். அவரை அமைதிப்படுத்த வேண்டும். அவரை மேலும் வாகனத்தை ஓட்டிச் செல்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. நிறைய நேரம் நாம் ஒன்றும் நடந்து விடாது என்று நம்புகிறோம். அப்படி நாம் ஒன்றும் நடந்து விடாது என்று நினைக்கிற சமயத்தில் அந்த ஒரு சலுகை தான் நாம் நினைத்து பார்க்க முடியாத பல விஷயங்கள் நடப்பதற்கு காரணமாகி விடுகிறது. ஆகவே வாகனம் ஓட்டுவதிலுடைய கவனம், எந்த வாகனத்தை ஓட்டினாலும் அதில் எச்சரிக்கை என்பது நம்முடைய உயிருக்கான உத்தரவாதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வானகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வணிக ஆலோசகர் திரு ஹேமச்சந்திரன். ஒரு வணிக ஆலோசகரா, வணிகம் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா பிராண்ட் அப்படின்னு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய தரமான பிராண்ட் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்லாம் சொன்னால், இந்த பிராண்டிங் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது, அந்த ப்ராசஸ் என்ன, ஒரு தொழில் முனைவோராக வரணும் ஆர்வம் இருக்கிற பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இருக்குது இப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ரொம்ப வணக்கம். ஒரு வணிக ஆலோசகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி. வணிகம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். வீட்டிலேருந்து சின்னதாக நம்ம ஒரு பொருள் செஞ்சு வைக்கிறதுலேருந்து ஒரு மார்க்கெட்டில் இன்டர்நேஷ்னலாக பிரபலமான ஒரு பெரிய ப்ராடக்ட் வரைக்கும் அதை நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ இப்படி ஆரம்பிக்கிற ஒரு பிஸ்னஸ் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஸோ இப்போ அதற்கான வழிமுறைகள், ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட்டில் அந்த ஒரு ப்ராடக்டை பற்றின ஒரு புரிதல், அதற்கான ஒரு விளம்பரம், இந்த யுக்திகள்லாம் தேவையாக தான் இருக்குது அப்படின்னும் போது இந்த பிராண்டிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கான ஒரு ப்ராடக்ட் அதை கொண்டு போனோம்னா அதை எப்படி பிராண்டிங் அப்படிங்கிறது உருவாகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால கூட சில ப்ராடக்ட்ஸ் அவங்க வெளியில் கொண்டு போக முடியாமல் இருக்கலாம். பிராண்டிங் அப்படிங்கிறது என்ன, அது ஏன் தேவையாக இருக்குது, அந்த பிராண்ட் அப்படின்றது வெளியில் போய் சேர்ந்துருச்சுன்னா அந்த பிஸ்னஸோட வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம தொடங்கும் போது அதில் பிராண்டிங் அப்படிங்கிறது என்ன, ஏன் அது அவ்வளோ தூரம் முக்கியம்? இந்த பிராண்டிங்ன்ற விஷயம் வந்து ரொம்ப புது விஷயம் கிடையாது. ஸோ நம்ம திருவள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு, அருள் தகையும் ஆற்றலும் இல்லைன்னு தானே படைத்தகையால் பாடு பெறும் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன மீனிங் என்ன, ஒரு ஆர்மி வந்து அவங்க வந்து அவங்களுடைய அஃபென்ஸில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கலாம். இந்த ஆர்மி வந்து ரொம்ப வீக்கான ஆர்மியாக கூட இருக்கலாம். ஆனால் த வே இட் அப்பியர், அது வந்து அவங்களுடைய அணிவகுப்புனால ஆப்போனண்ட்டோடைய அவங்களோட பர்செப்ஷனை மாறுன்றது வள்ளுவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொல்லுவார். அதுதான் பிராண்டிங். இந்த பிராண்டிங்ன்றது உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கலாம், ப்ளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம். ஆனால் அது வந்து நீங்கள் வெளி உலகத்துக்கு, நுகர்வோர் கன்சியூமர்ஸுக்கு வந்து நீங்கள் எப்படி காட்டுறீங்களோ அதுலேருந்து தான் உங்கள் பிஸ்னஸ் வளர்ச்சி அடையும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இது வள்ளுவர் வந்து இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ வந்து அது வந்து பிராண்டிங்குன்ற நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணி அது ஒரு பிஸ்னஸாக மாற்றிட்டுருக்கோம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்கோ இல்லை வந்து தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு புது விஷயம் கிடையாது. இது வந்து வள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ
இந்த பிராண்டிங்ன்ற விஷயத்தை வந்து ஏன் இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, முன்னெல்லாம் வந்து பிராண்டிங் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருந்தது. ஸோ ரேடியோ ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் டிவி இருந்தது, அப்புறம் பிரிண்ட் மீடியா இருந்தது. ஸோ அதனால் வந்து அதில் பார்க்குறதெல்லாம் மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து மக்கள் நுகர்வோர் வந்து கன்சியூமர்ஸ் வந்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இல்லை, அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்கு வந்து டிவியில் என்ன சொல்கிறாங்களோ, டிவியில் ஒரு விஷயம் வருதா அதை நம்பிடுவாங்க. ஸோ அது கரெக்டாக இல்லை தப்பா, அது வந்து சரியான விஷயமா தப்பான விஷயமான்ற ஒரு ஆராய்ச்சி பண்ணுற ஒரு நிலைமையில் யாரும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்கு வந்து டிவியில் சொல்கிறாங்க அதனால் வந்து வாங்கலான்ற ஒரு இருந்து. அதனால் நீங்கள் ஓல்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பிராண்ட் பேர் எதுவும் சொல்ல, அப்போல்லாம் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டிவியில் எவ்வளோ விளம்பரம் வந்து அவ்வளோ வந்து ஹிட் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஒரு 10 வாட்டி ஒரு நாளுக்கு வந்து விளம்பரம் படுத்தினாங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து பெரிய ப்ராடக்ட்டு அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து நுகர்வோருக்கு வந்து நிறைய அப்போ அறியாமை இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, பிராண்டிங்கில் ரொம்ப கூடுதலான கவனம் இப்போ தேவைப்படுது. ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட விற்கிறது ரொம்ப கஷ்டம், விஷயம் தெரியாதவங்கள்ட்ட ஈஸியாக விற்றுடலாம். ஸோ இப்போ வந்து மக்கள் வந்து ரொம்ப விஷயம் தெரிஞ்ச ஒரு நுகர்வோராக மாறிட்டாங்க. கன்சியூமர்ஸ் வந்து ரொம்ப அவேர்னஸ் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் விற்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த பிராண்டிங் என்ற ரோல் வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த உங்களுக்கு ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு ஃபிலாசபி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ கொடுக்கும்போது ஒரு ஃபிலாசபி இருக்கும். அந்த ஃபிலாசபி ஃபஸ்ட்டு வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, அதுக்கு வந்து நம்ம லோகோ வந்து எப்படி இருக்க போகுது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பிராண்டிங் ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லோகோ டிசைன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது வந்து, ஃபஸ்ட்டு வந்து யார் உங்கள் கன்சியூமர்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களோட ப்ராடக்ட்டோ உங்களுடைய சர்வீஸை வந்து யாருக்கு விற்க போகிறீங்க, யாருனால நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நுகர்வோர் பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும். ஸோ நான் வந்து என்னோடய நுகர்வு வந்து பெண்கள், என்னுடைய ப்ராடக்ட் வந்து பெண்களான ப்ராடக்ட், என்னோடய ப்ராடக்ட் வந்து ஆண்களுக்கான ப்ராடக்ட். இப்போது அது மட்டும் போதாது. இப்போ பெண்கள்னால் என்ன மாதிரி பெண்கள், ஸோ எந்த வயது, அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னுடைய ப்ராடக்ட் வந்து 16 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள பெண்களுக்கு தான் போய் சேரணும். அது வந்து ஒரு மேக்கப் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஜுவல்லரி ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு நகையாக இருக்கலாம், ஒரு புடவையாக இருக்கலாம். ஸோ அது ரொம்ப தேவைப்படுது இப்போ. ஏன்னா வந்து மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகம். இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 கோடி மேலே நம்ம மக்கள் தொகைக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்பெசிஃபை பண்ணணும். என்னோடய ப்ராடக்டை வந்து இந்த மக்களோடையே நான் போய் சேர்க்க போகிறேன்றது ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. முன்ன மாதிரி வந்து டிவியில் ஆட் கொடுத்துட்டா மக்கள் வாங்குவாங்களா? இல்லை. இப்போ வந்து என்ன இருக்குன்னா, நுகர்வோர் வந்து பிரிஞ்சு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 16 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள உடைய நேரம், அந்த ஹாபீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து டிவி பார்க்குறத விட இந்த வந்து மொபைல் ஃபோனு, ஃபேஸ்புக்கில் இதிலெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கான ப்ராடக்ட் நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா அவங்கள எப்படி ரீச் ஆகுறதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு விளம்பரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது வந்து எந்த நுகர்வோருக்கு நான் ரீச் ஆக போகிறேன், இது முதல்ல. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என் பெண்களுக்கான ப்ராடக்ட் இல்லை ஆண்களுக்கான ப்ராடக்ட்டு இல்லை சர்வீஸ் அவங்கள நான் ரீச் பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து எந்த மீடியம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆடியன்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க. என்னுடைய கஸ்டமர்ஸ், என்னுடைய நுகர்வோர் இவங்க தான்னா அவங்களை எப்படி ரீச் பண்ண போடுறது ரொம்ப முக்கியம். முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆடு கொடுத்துருவாங்க, பிரிண்ட்டில் வந்து ஒரு ஆட் கொடுத்துருவாங்க, பிரிண்ட் மீடியாவில் ஆட் கொடுத்துருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து நுகர்வோர் வந்து பிரிஞ்சிருக்காங்க நான் சொன்னேன். ஸோ நிறைய பேர் இப்போ பேப்பரே படிக்கிறது கிடையாது. ஸோ முன்னெல்லாம் வந்து காலையில் எழுந்தோன்னா நம்ம வந்து பேப்பர் படிப்போம், டீ கடையில் உட்காந்து பேப்பர் படிப்போம். இப்போ அந்த பழக்கம் கம்மியாகிட்டு வருது. எல்லாம் இப்போ டிஜிட்டல் வேர்ல்டுக்கு மாறுறாங்க. ஸோ இப்போ என்னுடைய ப்ராடக்ட் வந்து நான் வந்து டிஜிட்டல் மீடியா நிறைய பேர் யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் தான் நான் ரீச் பண்ண போகிறேன்னா, அப்போ என்ன பண்ண, உங்களுடைய பிராண்டிங் உடைய மீடியத்தை வந்து சூஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஸோ நான் எங்கே வந்து விளம்பரம் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல் நிறைய வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் டிவியில் விளம்பரமே கொடுக்குறதில்ல, எல்லாம் வந்து டிஜிட்டல் மீடியாவுக்கு போயிட்டுருக்காங்க இப்போ. ஸோ ஏன்னா என்னுடைய ஆடியன்ஸ், என்னுடைய நுகர்வோர் இங்கே தான் இருக்காங்க, கன்சியூமர்ஸ் இங்கே தான் இருக்காங்க, அதனால் வந்து நான் அங்கே தான் ரீச் பண்ண போன்ற அவங்க வந்து மீடியமை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ முன்ன மாதிரி ரொம்ப ப்ராடாக நான் டிவியில் ஆட் கொடுத்தா போதும் என்னோடய பிராண்ட் ரீச் ஆகும்னா கிடையாது. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் டிவியில் 10 வாட்டி கொடுத்தா கூட அது தெரியாத மக்களும் இருக்காங்க, இல்லை நான் பார்த்ததில்லன்னு சொல்லக்கூடிய மக்களும் இருக்காங்க. நிறைய பேர் இப்போ வந்து ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ட்விட்டர் இதில் வந்து விளம்பரம் படுத்தி, ஸோ டிஜிட்டல் மீடியா ஸ்பெண்டிங் படுத்தி நிறைய பேர் ஹிட் ஆகியும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ பிராண்டிங்கில் வந்து
முன்ன மாதிரி வந்து ரொம்ப ஒரு ஜென்ரிக்காக பண்ண முடியாது. ஸோ ஸ்பெசிஃபைடு ப்ராசஸ் வந்து உங்கள் ப்ராடக்ட் என்ன, உங்கள் ஆடியன்ஸ் என்னன்றது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு வந்து இந்த 3 ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். முதல் ஸ்டெப் வந்து யார் உங்கள் நுகர்வோர், யார் உங்கள் கஸ்டமர்ஸ் ஆர் கன்சியூமர்ஸ் ஆர் கிளைண்ட், அது ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணும். அவங்களை எப்படி ரீச் பண்ண போகிறீங்க, எந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா ரீச் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் லோகோ டிசைன், எப்படி ஆட் பண்ணுறது, என்ன மாதிரி ஆட் பண்ணால் மக்களை ரீச் ஆகும், உங்கள் ப்ராடக்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விளம்பரம் படத்தை நீங்கள் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னோடய ப்ராடக்ட் இந்த மக்களுக்கு தான் நான் கொண்டு சேர்க்க போகிறேன்ற ஒரு புரிதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இப்போ வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் வந்து ரொம்ப ஜென்ரிக்காக யோசிப்பாங்க, ஸ்பெசிஃபிக்காக யோசிக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதனால தான் நிறைய ப்ராடக்ட்லாம் வெளியே வரும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடுது. அதனால் வந்து இந்த புரிதல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இந்த விளம்பரப்படுத்துதல் அப்படிங்கிற இந்த முறையில் தான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட போய் சேருதுன்றீங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய பேர் ஒரு இடத்துல விளம்பரப்படுத்துறதுனாலேயே அந்த ப்ராடக்ட் விற்று போகலை அப்படிங்கிறதையும் நீங்கள் நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போது ஒரு பிராண்டிங் பண்ணுற ஒரு ப்ராசஸ் அதில் நீங்கள் பணியில் இருக்கீங்க அப்படிங்கிற முறையில் இப்போ ஒருத்தவங்க புதுசாக ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, மார்க்கெட்டில் பெரிய அளவில் போகணுன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா, ஆரம்பம் லோகோ டிசைனிங் அப்படின்னு சொல்லிங்க, அது அந்த ப்ராசஸை ஆரம்பித்து அதை அவுட்புட் வெளியில் கொண்டு வர வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் இருக்குது இன் மேக்கிங்? ஸோ இப்போ என்னன்னா முதல் வந்து பட்ஜெட். ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் எங்ககிட்ட வருவாங்க, வந்து நம்ம புதுசாக ஒரு ப்ராடக்ட் இருக்குது, புதுசாக ஒரு நம்ம வந்து ஒரு விளம்பரம் வந்து நான் தயாரிக்கணும், இல்லை வந்து எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி கொடுங்க, எனக்கு வந்து அறிவுரை கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. அவங்க வரும்போது 2 சேலஞ்சு நாங்கள் பார்க்குறோம். ஒன்று வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து ரீச் ரொம்ப நிறையா இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. சில பேருக்கு வந்து ரீச் நிறையா இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனால் வந்து என்ன ஆகுனா அவங்களுக்கு ப்ராடக்ட் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் கிளைண்ட்டு எங்களை வந்து பார்க்கும்போது நாங்கள் அவங்கள்ட்ட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம், நிறைய டிஸ்கஷன்லாம் நடக்கும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த லாங் டேர்ம் விஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஏதோ வரோம் விளம்பரம் கொடுக்குறோன்ற இல்லாமல் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்களுடைய ஜேர்னி என்ன, அவங்களோட ரோட் மேப் என்ன இருக்குன்றது ஃபஸ்ட்டு புரிதல் நாங்கள் புரிஞ்சுப்போம். புரிஞ்சிட்டோன்னா அந்த ஒரு புரிதல் எங்களுக்கு வந்தோடனே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க டார்கெட் ஆடியன்ஸை பற்றி ஒரு சர்வே மாதிரி பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு கன்சியூமர் பிஹேவியர்னு சொல்லுவாங்க, நுகர்வோருடைய அணுகுமுறை ஆர் அவங்களுடைய பிஹேவியர் எப்படின்ற கண்டுபிடித்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, நிறைய பேர்கிட்ட இப்போ வந்து ஒரு 16 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு மக்கள் தொகையை நாங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட வந்து சில சர்வே பண்ணுவோம். நாங்கள் புதுசாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச எனர்ஜி ட்ரிங்க் என்னன்னு கேட்கும்போது அவங்களுக்கு மைண்டில் வந்து டோமான்னு சொல்லுவாங்க, டாப் ஆஃப் மைண்ட் அவேர்னஸ் சொல்லுவாங்க. அவங்க டோமாவில் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நிறைய பேர் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு கூல் ட்ரிங்க் குடிக்கிறீங்கன்னா எந்த கூல் ட்ரிங்க் குடிப்பேன்னு கேட்கும்போது அவங்க மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் வரும். அதுதான் டாப் ஆஃப் மைண்ட் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இத்தனை வருஷம் நீங்கள் வந்து உங்கள் பிராண்டு வந்து மக்களிடையே எப்படி ரீச் ஆகிருக்குன்ற ஒரு ஸ்டடி அதுதான். ஸோ நிறைய பேர் இப்போ கேட்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி பண்ணுவோம். இப்போ வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அதுக்கான தேவை இருக்கான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ டிமாண்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ டிமாண்ட் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஓவர் சப்ளை இருக்கிற ப்ராடக்ட் நம்ம சப்ளை பண்ணோன்னா அது என்ன ஆகுனா, நீங்கள் காஸ்ட் ரொம்ப கம்மியாக கொடுக்கணும், இல்லைனா வந்து அது ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிமாண்ட் இருக்கான்னு நாங்கள் போய் சர்வே பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அது வந்து ஒரு புடவையாக இருக்கலாம், ஒரு நகையாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு மேக்கப் கிட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கூல்ட்ரிங்காக இருக்கலாம், எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு டிமாண்ட் இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம். அந்த டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சோடனே, டிமாண்ட் இருந்துச்சுன்னா எதை வந்து விரும்புகிறாங்க, எந்த பிராண்டை வந்து ரொம்ப வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த பிராண்டோட ஸ்டாண்டர்டை எடுத்து போனாங்க. ஸோ இந்த பிராண்ட் வந்து எப்படியெல்லாம் ரீச் ஆகிருக்காங்க, என்ன மாதிரி விளம்பரம்லாம் படுத்திருக்காங்க, ஸோ அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் படிச்சுட்டு இதை விட எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பண்ணலான்றதை நாங்கள் யோசிச்சுப்போம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஒரு கிளைண்ட் வந்து நான் புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறேன், ஒரு சர்வீஸை லான்ச் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து டிமாண்ட் இருக்கா, டிமாண்ட் இருந்துச்சுன்னா மக்கள் வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு ஸ்டடி நாங்கள் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் வந்து எப்போ லான்ச் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி லான்ச் பண்ணலாம், என்ன மாதிரி விளம்பரம் கொடுக்கலாம். சில பேர்லாம் வந்து பிராண்ட் அம்பாசிடர்னு ஒரு கான்செப்டை கொண்டு வருவாங்க. எனக்கு ஒரு நடிகை வேணும், நடிகர் வேணும், இல்லை வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு ஆட்கள் வேணும், தூதுவர்னு சொல்லுவாங்க, பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்கள் வேணும் போது ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் பேசி அவங்கள ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த விஷயம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ
ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து டிமாண்ட் இருக்கா இல்லையா, டிமாண்ட் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி டிமாண்ட் இருக்குது, எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணோம் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுடைய அறிவுரையை கொடுப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டிங் சொல்லுவோம், பிராண்ட் கன்சல்டிங் சொல்லுவோம். நாங்கள் வந்து 5 வருஷத்துக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் விளம்பரம் படுத்தணும் என்ற ஒரு விஷயத்தை ரோட் மேப் மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு அதை நாங்களே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி செய்வோம். ஸோ அது வந்து மக்களிடையே கொண்டு செல்றதுக்கான எல்லா வழிமுறையும் நாங்கள் கொடுப்போம். அதை வந்து சரியாக நடக்குதா இல்லையான்ற சூப்பர்விஷனும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ இதுதான் எங்களுடைய பிராண்ட் கன்சல்டிங்கோன்ற ப்ராசஸ் எங்கள் கம்பெனி மூலிமா நாங்கள் பண்ணுறோம். எதெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்குது? இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜுவல்லரி, காஸ்டியூம்ஸ், பியூட்டி, காஸ்மெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ப்ராடக்ட் தான் விளம்பரப்படுத்த முடியுமா? இதை தாண்டி என்னென்னலாம் இதுக்குள்ள? இல்லை, இப்போ வந்து ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, இப்போ வந்து நம்ம ஹியூமன் பீயிங்கே வந்து ப்ராடக்ட் ஆகிட்டோம். ஸோ எல்லாமே தனி மனிதரும் ஒரு ப்ராடக்ட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ எஸ்பெஷலி வந்து இப்போ வந்து செலிப்ரிட்டிஸ், அந்த சினிமா நடிகர்கள்லாம் வந்து அவங்க வந்து அவங்களோட இமேஜை வந்து இந்த ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்களும் வந்து கன்சல்டன்ட் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமா ஆயிடுச்சு. ஸோ இந்த பிராண்டிங் வந்து நாட் ஒன்லி ஃபார் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், இட்ஸ் ஃபார் ஈவன் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அது தேவைப்படுது இப்போது. ஸோ அது வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கும்போது அவங்களுடைய கண்டினியூஸாக வந்து அவங்கள பற்றி மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து எப்படி பொசிஷன் பண்ணுறன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ பிராண்ட் கன்சல்டிங் ஆர் இமேஜ் கன்சல்டிங் வந்து நாட் ஒன்லி ஃபார் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ், இட்ஸ் ஃபார் ஈவன் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து ஒரு நடிகராக இருக்கலாம், ஒரு நடிகையாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சமூக சேவகராக இருக்கலாம். ஸோ அவங்களும் இப்போ வந்து பிராண்ட் பண்ணுற ஒரு நிலைமை தேவைப்படுது. அதனால தான் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ இந்த ஃபேஸ்புக்கு, இப்போ இந்த சோஷியல் மீடியா ஏஜென்சி நிறைய வந்திருக்கு, டிஜிட்டல் மீடியா ஏஜென்சி. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பற்றி வந்து சமுதாயத்தில் என்ன பேசுகிறாங்க, ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்க, அதை பற்றியெல்லாம் ஒரு டேட்டாலாம் கேதர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கருத்துக்களை வந்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்கும் பரிமாறுவாங்க. ஸோ அதனால் வந்து தனி மனிதத்துக்கும் வந்து இந்த பிராண்டிங்ன்றது ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதுவும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இண்டிவிஜுவல்ஸுக்கும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அது பண்ணும்போது மெயினாக வந்து சோஷியல் மீடியாவில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்பீக்கராக போகிறது ஒரு விஷயத்துக்கு, ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பீக்கராக போகிறது, அதுவும் நிறைய ஏஜென்சி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் மார்க்கெட்டில் இருக்கலாம். இன்றைக்கும் வந்து மக்கள் மத்தியில் வந்து சில பிராண்ட் அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே ரெஜிஸ்டர்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுவாக இருக்கட்டும், எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஜுவல்லரி இருந்தாலும் இந்த பர்டிகுலர் பிராண்ட் அப்படின்னும் போது அதுக்கு நிறைய அஷூரன்ஸ் அந்த கன்சியூமர்ஸே கொடுப்பாங்க. நாங்கள் எப்போயுமே ரெகுலராக இதுதான் வாங்குவோம் அப்படின்னுவாங்க. அட்பார் மற்ற ப்ராடக்ட்டை விட இதுதான் பெஸ்ட் அப்படின்னு. ஸோ இப்போ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது இவ்வளோ விளம்பரங்களை தாண்டி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் மார்க்கெட்டில் சஸ்டைன் ஆகிறது எப்படி? ஸோ ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. அதெல்லாம் பிராண்ட் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ராடக்ட், இட்ஸ் எமோஷன் சொல்லுவாங்க. ஸோ பிராண்ட் வந்து எமோஷன், ரொம்ப உணர்வுகள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு கடைக்கு போய் நகை வாங்கினாலும் அதே கடைக்கு தான் போவாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கும் இல்லை அவங்க பேத்தி கல்யாணத்துக்கும் இந்த கடை போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் சமைக்கிற இந்த மிளகா பொடி, அந்த பொடியெல்லாம் சில இதில் வந்து அவங்க எமோஷன்ஸாக கனெக்ட் ஆகிடுவாங்க. அதனால தான் பிராண்ட் இஸ் நாட் நாலேஜ், இட்ஸ் எமோஷன் சொல்லுவாங்க. உணர்வுகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால இப்போ வர விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எமோஷன்ஸாக கனெக்ட் ஆவாங்க. ஸோ என்னி விளம்பரம் இப்போ எடுத்துக்கோங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸாக கனெக்ட் ஆவாங்க. இது பெண்களுக்கான எமோஷன்ஸ் மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் அந்த எமோஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதில் எதில் வந்து வேறுபாடு வருமானா, சில பேர் வந்து எமோஷன்ஸ் வந்து யார் வந்து பார்க்குறான்றது தான். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த நுகர்வோரை வந்து 3 விதமாக பிரிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுறது. அவங்க வந்து சில பேர் வந்து ஒரு நடிகர் வராரு, அதனால் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு வாங்குறோம் இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு வகையான ஒரு பிராண்டிங், ஒரு எமோஷன் கனெக்ட் தான். ஒரு நடிகையோ இல்லை ஒரு நடிகரோ வரும்போது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் வராரு. ஸோ இது வந்து அந்த காலத்தில் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு சோப்புக்கு யூஸ் பண்ணாங்க. அந்த காலத்தில் வந்து நடிகையிலையோ மேக்கப் பொருட்களுக்கு மட்டும்தான் விளம்பர தூதராக யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு வீடு விற்கிறதுக்கு கூட வந்து நடிகைகளும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த எமோஷ்னலாக கனெக்ட் பண்ண முடியுன்ற ஒரு விஷயந்தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சோப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த சோப்புன்னா நான் இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன்ற ஒரு நடிகை வந்து, ஒரு பிரபலமான நடிகை வந்து சொல்லுவாங்க. அதை பார்த்து நிறைய அந்த சோப்பு வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே நம்ம வந்து நடிகையை யூஸ் பண்ணால் ஈஸியாக கனெக்ட் ஆகுறோம், ஏன்னா நுகர்வோர் போய் ஈஸியாக ரீச் பண்ண முடியுதுன்ற ஒரு ஒரு யோசனையாக வந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு
ஒரு இடத்த விற்கிறதுக்கு ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கும் நடிகைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தம் இல்லை. ஆனால் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த எமோஷன் சம்மந்தம் இருக்குது. ஒரு நடிகை ஒரு நடிகர் தெரிஞ்சவங்க பிரபலமானவங்க வரும்போது அந்த விஷயத்தை நம்ம கேட்போம், அதுக்காக தான். ஸோ அந்த எமோஷ்னல் கனெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க, நிறைய பேர் வந்து புதுசாக நிறைய பிராண்ட் வந்துகிட்டே இருக்குது, இருந்தாலும் சில பேர் வந்து இந்த பிராண்டு தான் வாங்குவோன்னு இருக்குன்னா அதுக்கு தான் எமோஷன். ஸோ அந்த எமோஷனாக கனெக்ட் ஆகும்போது அவங்க வந்து மாறவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ இருக்கிற நிறைய விளம்பரம் வந்து எமோஷன் உணர்வுகள் பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய ஆடியன்ஸ் வந்து எமோஷ்னல் கனெக்ட். ரெண்டாவது நான் 3 வகையான கன்சியூமர்ஸ் சொன்னேன். ரெண்டாவது வகை வந்து அவங்க லாயல்ட்டி வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ புதுசாக பார்க்கணுன்னு நினைப்பாங்க. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு நடிகரை வந்து ஒரு 10 வருஷம் நம்ம பார்த்துட்டே வரோம், பார்த்துட்டு வந்தோன்னா ரொம்ப நல்லா நடிக்கிறான்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து ஒரு 10 பேர் நம்ம வந்து செலக்ட் டாப் 10 நடிகைகள் இருக்கும்போது ஒரு 15 வருஷத்துக்கு அதில் வந்து 2 பேர் தான் இருப்பாங்க, மற்றவங்களாம் காணாமல் போயிடுவாங்க. அந்த 2 பேர் வந்து மக்கள் வந்து எமோஷனாக கனெக்ட் ஆவாங்க, மற்றவங்களாம் வந்து ஒரு நல்லா இருக்கு அவள் தான். இதே தான் ப்ராடக்ட் சர்வீஸுக்கும். ஸோ நீ எமோஷனலாக கனெக்ட் ஆகும்போது, ஒரு சென்டிமெண்ட்டில் கனெக்ட் ஆகும்போது அவங்க லாங்கிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றது வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனா த்ரோ பண்ணலான்ற செகண்ட் டைப் ஆஃப் கன்சியூமர்ஸ் இருக்காங்களே அவங்களும் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைப் ஆஃப் கன்சியூமர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, எமோஷன்ஸாக டெசிஷன் எடுக்கணும் ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். ஸோ தமிழ்நாட்டில் எப்போயுமே உணர்வுகளுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பழைய பிராண்ட்ஸ்லாம் இன்னும் வந்து போயிட்டே இருக்கும். எஸ்பெஷலி பெண்கள் வந்து அந்த எமோஷன்ஸ்லேருந்து மாறவே மாட்டாங்க. ரெண்டாவது வகை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருந்தால் இது. மூணாவது வகை இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணாலும் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, அது வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மூணாவது வகை வந்து நீங்கள் என்ன விளம்பரம் படுத்தினாலும் சரி, அவங்க வந்து மனசில் என்ன நினைக்கிறோம் அதுதான் வாங்குவாங்க. ஸோ அந்த கன்சியூமர்ஸை நீங்கள் மாற்றவே முடியாது. அந்த க்ரௌடும் இருக்குது. ஸோ அந்த க்ரௌடும் இருக்குது. ஸோ அதனால் விளம்பரதாரர்கள் வந்து இந்த 2 வகையான கன்சியூமர்ஸ் பற்றி தான் யோசிப்பாங்க. இந்த மூணாவது வகை பற்றி அவங்களுக்கு யோசனை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப மினிமல் பர்சன்டேஜ். ஸோ அதனால தான் வந்து எமோஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அதே சமயத்தில் ப்ராடக்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த எமோஷன்ஸும் ப்ராடக்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன ஆகும்னா அதோட லாங்கிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பிராண்டில் வந்து எமோஷனாக கனெக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கணும். ப்ராடக்ட்டும் சர்வீஸும் நல்லா இருக்கும்போது ரெண்டுமே கனெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கன்சியூமர்ஸ் வந்து திரும்ப திரும்ப இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் பார்ப்போம், நம்ம வந்து ஒரு வெஜ்ஜு சாப்பிட போனால் ஒரு ஸ்பெசிஃபிக் ஹோட்டல் தான் நம்ம போகிறோம். ஸோ அந்த ஹோட்டல் ரொம்ப பிடிக்கும், அங்கே ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கும்ன்ட்டு. இது வந்து எமோஷன் கனெக்ட் ஆஸ் வெல் அஸ் அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போகும், அதனால் மாற மாட்டாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஎஸ்லேருந்து வரும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் ஹோட்டலில் தான் போயிட்டு நான் ஃபில்டர் காஃபி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஸோ மயிலாப்பூரில் இந்த ஹோட்டலில் தான் போகணும். அது வந்து ஏன்னா டேஸ்ட் ப்ளஸ் எமோஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அந்த பிராண்டில் வந்து எமோஷன் உணர்வுகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம். ஒரு சலூனுக்கு போகிறோம், நம்ம சலூனுக்கு போகும்போது இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து எப்படி உங்ககிட்ட பேசுகிறாரு, எப்படி பழகிறாரு, என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்ன மாதிரி ஆட்களை வேலைக்கு வைக்கிறீங்க, என்ன மாதிரி ஆட்கள் வந்து கிளைண்ட்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, கன்சியூமர்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, நல்லா அன்பாக பேசுகிறாங்களா, உங்கள் ப்ராடக்ட் உங்கள் சர்வீஸ் ஃபிலாசபிக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் என்ன ஆகும்னா எமோஷனலாக கனெக்ட் ஆகும். அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் ரொம்ப நல்லா இல்லை, இந்த சலூன் போகிறீங்க, முடி வெட்டுற வந்து நல்லா வெட்டுறான், ஆனால் அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசலை, நல்லா பழகலைன்னா மறுபடியும் வரமாட்டாங்க. ஸோ அதனால் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் எல்லாமே இப்போ வந்து கன்சல்டிங் பண்ணும்போது ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும், அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, விளம்பரப்படுத்துதல் அப்படின்னு நம்ம போகும்போது இதில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது? இப்போ வந்து போலியான விளம்பரம் நிறைய இருக்குது. ஒரு ப்ராடக்ட் வந்து அது வந்து உண்மையாக அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்காமல் இருக்கலாம், ஆனால் வந்து அதை பற்றி பேசுவாங்க. ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துக்கோங்களேன், இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சோர்வடைஞ்சிங்கன்னா 1 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்துடும், ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி கூட வைக்கலாம். ஆனால் வந்து அது ரொம்ப நாள் நீடிக்காது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ ஃபேஸ்புக் இந்த ட்விட்டர்லாம் இருக்கலாம், இதெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசமாக. இப்போ ஜல்லிக்கட்டு இஷ்யூ வரும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்டை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து வேண்டாண்டு இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த கம்பெனி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி மறுபடியும் வந்து நம்ம மக்களோட கனெக்ட் ஆகலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்களால முடியல. ஏன்னா வந்து இது எமோஷ்னலாக டெசிஷன் எடுத்துட்டாங்க மக்கள், உணர்வோடு டெசிஷன் எடுத்துகிட்டு நான் வந்து இது மாதிரி இதை சாப்பிட மாட்டேன்ட்டு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை விட ரொம்ப ஒரு பாதிப்பு அதிகமாக இருக்கிற ஒரு பொருளை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதை யூஸ் பண்ணுறதுனால வந்து அது யூஸ் பண்ணுறதுனால நன்மை அதிகமாக கிடையாது. ஸோ இந்த ட்ரிங்க் யூஸ் பண்ணாமல் இன்னொரு ட்ரிங்க் யூஸ் பண்ணும்போது தீமைகள் அதிகம்தான்.
உங்களுக்கு உடலுக்கு வர தீமைகள் அதிகம். ஆனால் எமோஷ்னலாக டெசிஷன் எடுத்துட்டாங்க, இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி வந்து ஒரு தப்பான விஷயத்த மக்களிடையில் வந்து ரொம்ப நாளைக்கு, ஆனால் பிராண்டிங் மூலயமா தப்பான விஷயத்த மக்களிடையே புகுத்த முடியும். நீங்கள் எப்படி பிராண்டிங் பண்ணுறோம், ஆனால் வந்து அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏன்னா அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா உடனே போஸ்ட் போட்டுடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை சாப்பிடாதீங்க, இது சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, இந்த விஷயத்தை வந்து அவங்க விளம்பரப்படுறது ஒன்று, ஆனால் உண்மையாக வந்து வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது என்ன ஆகுனா அது ரீச் ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதனால தான் இப்போ வந்து எல்லாம் பெரிய பெரிய பிராண்ட்ஸில் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. முன்னாள் கருத்து சொல்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஒன்று வந்து நீங்கள் நியூஸில் சொல்லணும், அந்த ரிப்போர்ட்டர் எழுதினா தான் உண்டு நியூஸ் பேப்பரில், இல்லைனா வந்து லெட்டர் எழுதி போடலாம். நீங்கள் இது ரெண்டு தான் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா அது உண்மையாக இருந்துச்சுன்னா அது வந்து மல்டிபிள் ஆகி இந்தியா புலங்களை உலகம் புலக ரீச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ப்ராடக்ட் வந்து முதல்ல வேணால் பெருசாக வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து கன்சியூமர்ஸ்க்கு அவேர்னஸ் வந்துச்சுன்னா அதெல்லாம் தோல்வியில் தான் முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம காசை செலவு பண்ணி பிராண்ட் பண்ணால் போதும், மக்கள் வந்து எப்படியாவது ஏமாந்து வாங்கலாம், அது கிடையாது. அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த நேர்மையோட உங்கள் ப்ராடக்ட்டில் என்ன இருக்கோ அது சொன்னால் தான் மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க. அதுதான் வந்து நிறைய நாளைக்கு நீடிக்கும். கண்டிப்பாக சார். ஒரு வர்த்தக ஆலோசகர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி ட்ரேடிங், இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு இந்த வெஞ்சர் எப்படி இருக்குது? ஒரு யார் வேணால் எந்த ஒரு ப்ராடக்டை வேணால் விளம்பரப்படுத்த முடியும். ஆனால் அந்த விளம்பரம் வந்து மக்களை போய் சேரணும்னா அது என்ன மாதிரியான வழிமுறைகளில் அது இருக்கணும்? ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ஏன் தேவை? அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ தூரம் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிடும், அந்த வந்த விதத்திலேயே திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ராடக்ட் பிராண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற முறையில், பிராண்ட் மேக்கர் அப்படிங்கிற முறையில் அதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகள் எல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிட்ருக்கீங்க? ஆரம்பத்துலேருந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அந்த ப்ராடக்டோட தன்மையை தெரிஞ்சு ஒவ்வொரு விளம்பரமும் எப்படி உருவாகிட்டு இருக்குன்னு இந்த துறை சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நாள்தோறும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றது. இவைகளில் இருந்து சிறந்த தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மனிதர்கள் பலர் கவலைகளிலேயே மூழ்கி அழிந்து கொண்டிருக்கிறார்கள். கவலை மனிதனை அழிக்கும், வேலை மனிதனை ஆக்கும் என்பதுதான் இயற்கையின் விதி. தெரிந்தும் கூட பலர் கவலைகளில் மூழ்கி கிடக்கிறார்கள். கவலைகளிலிருந்து மனிதர்களை ஒரு நாளும் வெளியில் கொண்டு வர நம்மால் இயலவில்லை. அது குறித்து என்ன செய்யலாம் என்று உளவியல் சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த சிந்தனைகளை பல அறிஞர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நேர்மறை சிந்தனைகள் தான் கவலை போன்றவற்றை விலக்கும் என்பது ஒரு பொதுவான கருத்து. த பவர் ஆஃப் த பாசிட்டிவ் திங்கிங் என்று ஆங்கிலத்திலே ஒரு நூல் இருக்கிறது. நார்மன் வின்சென்ட் பீல் அதனை எழுதியிருக்கிறார். மும்பையில் இருக்கிற மஞ்சுள் வெளியீட்டு நிறுவனம் அதனை வெளியிட்டிருக்கிறது. அந்த தலைப்பே அழுத்தமாக இருக்கிறது, த பவர் ஆஃப் த பாசிட்டிவ் திங்கிங். நேர்மறை சிந்தனையினுடைய வியத்தகு சக்தி என்கிற தலைப்பில் அது தமிழிலும் நாகலட்சுமி அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மிக இயல்பான நல்ல தமிழ் நடையில் அந்த நூல் வெளிவந்திருக்கிறது. பல்வேறு செய்திகள் அதில் தெரிந்து கொள்வதற்கு இருக்கின்றன. அதிலே ஒரு பகுதி அல்லது ஒரு இயல் கவலையை மறப்பது எப்படி என்பதுதான். கவலையில் தான் பலரும் மூழ்கி போய் கொண்டிருக்கிறார்கள். கவலை இல்லாமல் இருப்பது, கவலை இல்லாத மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்வது என்பது மிக அரிதினும் அரிதுதான். ஆனால் கவலைகளுக்குள்ளேயே மூழ்கி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாளும் மேலே வர முடியாது. கவலைகள் வரும் போகும். கவலைகளை தாண்டி மனிதர்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கவலை இயல்புதான், ஆனால் அந்த இயல்பிலிருந்து மீறி வருகிறவனால் தான் சாதனைகளை செய்ய முடியும். எனவே கவலையை மறப்பது எப்படி என்கிற இந்த தலைப்பே நம்மை ஈர்ப்பதாக இருக்கிறது. எல்லோருக்கும் கவலைகள் இருக்கின்றன. குற்றமில்லையே, இந்த கட்டுரையை படித்து கவலைகளையெல்லாம் ஒழித்து விடலாம் என்று ஒரே கட்டுரையில் படித்து ஒரு மனிதன் முற்றுமாய் மாறிவிட முடியாது. ஆனால் அதில் சில செய்திகளும் சில வழிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை நமக்கு பயன்படக்கூடியனவாக இருக்கின்றன.
தொடக்கத்திலேயே அவர் ஒன்றை சொல்லுகிறார், கவலைப்படுகிற பழக்கம் அது வெறும் பழக்கம்தான், அதுதான் அதனுடைய அடிப்படையான செய்தி. கவலைப்படுகிற பழக்கம் பிறப்பில் வந்ததல்ல, இடையில் வந்தது என்று அந்த கட்டுரையை அவர் தொடங்குகிறார். நாம் பல நேரங்களில் பார்த்திருக்கிறோம், மருத்துவர்களிடம் கூட கண் பார்வை இல்லை என்று சொன்னால் பிறவியிலிருந்து இல்லையா அல்லது இடையில் போயிற்றா என்று கேட்கிறார்கள். பிறவியிலிருந்தே இல்லை என்று சொன்னால் அதை மாற்றுவதில் சில சிரமங்கள் இருக்கலாம், ஆனால் இடையில் தான் போயிற்று என்றால் அதை சரிப்படுத்தி விடலாம் என்று மருத்துவர்கள் சொல்லுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படித்தான் இந்த கவலை என்பது பிறப்பிலிருந்தே வரவில்லை, அது பிறவி பயன் அல்ல, இடையில் தான் வந்தது. அது ஒரு பழக்கம். அதனை அப்படி சொல்லுகிற போது அந்த பார்வை புதிதாக இருக்கிறது. இட் இஸ் அ ஹேபிட் என்று அவர் சொல்லுகிறார். அது வெறும் பழக்கம்தான். சிலருக்கு சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பார்கள், அது சுபாவம். சிலருக்கு சந்தேகப்பட தோன்றும், சிலருக்கு பயப்பட தோன்றும், சிலருக்கு இப்படி கவலைப்பட தோன்றும். இவையெல்லாம் நாம் நம் மூளையை பழக்கி வைத்திருக்கிற செய்திகள் தான். எந்த ஒரு குழந்தையும் பிறக்கும்போது கவலையோடு பிறப்பதில்லை. கவலை என்பது அதற்கு வளர்கிற கட்டத்திலே தான் வருகிறது. கோபம் வருகிறது, பிறகு கவலை வருகிறது. கோபம் என்கிற உணர்ச்சிக்கெல்லாம் பிந்தியது தான் இந்த கவலை என்கிற உணர்ச்சி. இந்த கவலை என்கிற இந்த பழக்கம் இருக்கிறதே, இது ஒவ்வொரு மனிதனினுடைய ஆளுமையையும் சீரடிக்கும். அது அவர் சொல்லுகிற அழுத்தமான ஒரு வரி. இந்த ஆளுமை, பர்சனாலிட்டி, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆளுமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது. பேசுகிற போது, ஒரு விதமான கலந்துரையாடலில் கலந்து கொள்ளுகிற போது, ஒரு நிர்வாகத்தை நடத்துகிற போது ஒரு ஆளுமை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த ஆளுமை நம்மிடத்தில் இருந்தால்தான் எந்த ஒன்றையும் சரியாக செய்ய முடியும். அந்த ஆளுமையை குறிவைத்து கவலை தாக்குகிறது என்று அவர் எழுதுகிறார். கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறவன் மெல்ல மெல்ல தான் அறியாமலேயே தன் ஆளுமையை இழந்து விடுகிறான். ஆளுமையை இழந்துவிட்டால் அதற்கு பிறகு அவனால் வாழ்வில் தொடர்ந்து செயல்பட முடியாது, அல்லது செயல்பட்டாலும் பழைய ஊக்கத்தோடு செயல்பட முடியாது. எனவே ஆளுமையை காத்து கொள்ள வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கவலைப்படுகிற பழக்கத்தை அகற்றிவிட வேண்டும். அது அத்தனை எளிதா? அகற்றிவிட முடியுமா என்றால் எந்த ஒன்றும் முயற்சியின் பாற்பட்டது. முயன்றால் மிக பெரும்பான்மையாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முயன்றாலும் முடியாத அளவிற்கு மூழ்கி போனவர்களின் நிலை வேறு. அவர்கள் எண்ணிக்கையில் மிக மிக குறைவுதான். கண்டிப்பாக மாறிவிடக்கூடியவர்களாகத்தான் நிறைய இருக்கிறார்கள். ஆகையினால் அவர்களுக்கு சில வழிகளை இந்த புத்தகம் அல்லது இந்த கட்டுரை சொல்லுகிறது. நிதானமான சுறுசுறுப்பாக இருங்கள் என்று ஒரு வரி இருக்கிறது. இது கொஞ்சம் முரண்பட்டது போல தெரிகிறது, ஆனால் அது முரண் இல்லை. சில சொற்கள் நாம் வழக்கில் பயன்படுத்துகிற போது கூட முரண் போல தோன்றும். உணவு உண்டு கொண்டிருக்கிற போது உணவு பரிமாறுகிறவர்களிடத்திலே உண்கிறவர்கள் சில வேளைகளில் என்ன சொல்லுவார்கள் என்றால், குறைவாக போதும் என்று சொல்லுவதை ரொம்ப கொஞ்சமாக வைங்க என்று சொல்லுவார்கள். இந்த சொற்களை கவனித்து பாருங்கள். ரொம்ப என்றால் நிறைய, கொஞ்சம் என்றால் சிறிய. எப்படி ஒருவன் நிறைய சிறிய வைக்க முடியும்? இந்த ரொம்ப கொஞ்சமா என்று வழக்கிலே சொல்லுகிற அந்த சொல் என்ன பொருளை தருகிறது என்றால், குறைவாக, மிக மிக குறைவாக என்று சொல்லுகிறது. இந்த மிக என்பதும் கூடுதல் என்கிற பொருளில்தான். அந்த அளவை மேலும் மேலும் சுருக்குவதற்கு நீங்கள் எண்ணி பார்த்தால் எப்படி சொன்னாலும் இந்த தொடரில் ஒரு முரண் வருகிறது. மேலும் என்பது வளர்ச்சி, சுருங்குதல் என்பது தளர்ச்சி. எனவே அளவை குறைத்து சொல்லுவதற்கு இப்படி ஒரு முரண்பட்ட சொற்களை பயன்படுத்துவது போல இந்த கட்டுரை ஆசிரியர் நிதானமாக சுறுசுறுப்பாக இருங்கள் என்கிறார். இது மிக கூர்மையான ஒரு தொடராக படுகிறது. சுறுசுறுப்பாக இருங்கள் என்று சொன்னவர்களை பார்த்திருக்கிறோம், நிதானமாக இருங்கள் என்று சொன்னவர்களை பார்த்திருக்கிறோம். நிதானமாக சுறுசுறுப்பாக இருங்கள் என்று சொல்லுவது முரண் இல்லை. அதற்குள்ளே தான் ஒரு வாழ்வின் அழகு இருக்கிறது. என்ன என்றால், சுறுசுறுப்பாக இருக்கிறவனால் கவலைப்படவே நேரம் இருக்காது. பெரும்பாலும் கவலைப்படுகிறவன் வேறு வேலைகளை விட்டு கவலைப்படுவதில்லை, வேறு வேலைகள் இல்லாமல் இருக்கிற போது தான் கவலைப்படுகிறான். எனவே நம்மை நாம் வேலைகளில் தொடர்ந்து ஈடுபடுத்தி கொள்ளுகிற போது கவலைப்படுவதற்கு நேரம் இல்லாமல் போய்விடும். சுறுசுறுப்பாக இருப்பது என்பது ஒரு நல்ல செய்தி. அடுத்தடுத்த வேலைகள் காத்து கொண்டிருக்குமானால் நம் கவனம் அதில் இருக்குமே தவிர எந்த வேலையும் இல்லாத போது பற்றி கொள்ளுகிற கவலைக்கான நேரம் இருக்காது.
சரி, சுறுசுறுப்பாக இருங்கள் என்று சொன்னதோடு விடாமல் ஏன் நிதானமாக என்று சொல்கிறார் என்றால், சுறுசுறுப்பு என்பது பதட்டம் அல்ல, படபடவென்று செய்வதல்ல, தொடர்ந்து வேலைகளை செய்வது. ஆனால் இந்த வேலையில் செய்கிற போதும், இந்த வேலையிலிருந்து அடுத்த வேலைக்கு போகிற போதும், இங்கே இருந்து நாம் அங்கே போகிறோம், அடுத்த தளத்திற்கு போகிறோம் என்கிற நிதானம், என்கிற கவனம் நமக்கு இருக்க வேண்டும். எனவே மழமழவென்று போய் விழுந்து விடுவதல்ல, நிதானமாக விரைந்து நடப்பது. எனவே நிதானமும் சுறுசுறுப்பும் முரண்கள் இல்லை, இரண்டும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையது. எனவே நிறைய வேலை செய்யுங்கள், ஆனால் வேலை செய்கிற போதும் நிதானமாக இருங்கள். அதிகாலையில் எழுந்து விடுங்கள். அதிகாலையில் எழும்போது நம்மால் திட்டமிட முடியும். மூளை அப்போது சிந்திக்கிற ஆற்றல் உடையதாக இருக்கும். இரவு படுக்கப் போவதற்கு முன்பு கவலைகளை எல்லாம் ஒரு பெட்டியிலிருந்து பொருள்களை கொட்டுவதைப் போல கொட்டி விடுங்கள். அப்படி எளிதாய் கொட்டிவிட முடியுமா? பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய மரத்தை வெட்டுவதென்றால் சின்ன சின்ன கிளைகளையெல்லாம் வெட்டி இறுதியில் அடிமரத்தை வெட்டுவது போல நம்மை சூழ்ந்திருக்கிற சின்ன சின்ன கவலைகளையெல்லாம் முதலில் விலக்கிவிட்டு எந்த ஒன்று ஆழமாய் நெஞ்சில் கனத்து கொண்டிருக்கிறதோ அதை இறுதியில் அகற்ற முயலுங்கள் என்றெல்லாம் பல வழிகளை இந்த புத்தகம், இந்த கட்டுரை நமக்கு சொல்லித் தருகிறது. வணக்கம். இதுக்கு முன்னாடி வர வாரங்களில் வந்து எப்படி வந்து ஒரு நிறுவனத்துக்கு தேவையான ஃபினான்ஸ் பார்க்கலாம், ஃபினான்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், என்ன மாதிரியான வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், ஒரு பிரச்சனைகள் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா எப்படி அணுகலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி புதுசாக பண்ணலாங்கிறத பார்த்தோம். அதில் வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு தனிப்பட்ட கம்பெனியை பற்றி அது சம்மந்தப்பட்ட அனுபவங்களை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சில பதில்களை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு, சில ஆலோசனைகளை எடுத்துக்கிட்டு உங்கள் கம்பெனியை நீங்கள் நல்லா நடத்தணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து என்னென்ன தேவைகள் மெயினான பார்த்திங்கன்னா ஒரு மென்டாராக தேவைகள் பார்த்திங்கன்னா மொத்தம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ கடைசியில் போன வாரத்தில் சொல்லியிருந்தது என்னென்னா, ஒன்று வந்து ஃபைனான்ஷியல் தேவைகள், எப்படி பணம் தேவை, ரெண்டாவது வந்து எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு, எப்படி அதிகப்படியான சேல்ஸை உருவாக்குறதுன்னு, மூணாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா எப்படி அணுகணும், நாலாவது எப்படி தான் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத. இதில் கடைசியாக நம்ம பார்த்தது வந்து ஃபைனான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பிரச்சனைகளை வந்ததுன்னா எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு கம்பெனிக்கு பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஏரியாவில் வந்து, ஒன்று வந்து பணம் தேவை, அது வேணாம் இல்லை இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும், அதுவும் இருக்குது இல்லை வேண்டாம். மூணாவது வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள்லாம் என்ன மாதிரிலாம் வரலாம்? ஒன்று ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி கரெக்டான ஐடி ரிட்டர்ன் பண்ணலைன்னா கண்டிப்பாக அது வந்து பெரிய லெவலில் பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது ப்ராப்பரான சேல்ஸ் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், டின் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இப்போ புது இதுபடி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணி வைக்கலைன்னா கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஒரு தடவை பிரச்சனைகள் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பெரிய ட்ரபிளை கொண்டு வந்து கொடுக்கும். மூணாவது வந்து நம்மளோட ரெகுலர் ஐடி ரிட்டர்னை நம்ம பண்ணதுக்கப்புறம், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணதுக்கப்புறம் ஆர்ஓசியில் அப்டேட் பண்ணிக்கிறது. இது வந்து நான் சொல்கிறது ஒரு கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு ஆர்ஓசியில் அப்டேட் பண்ணுறது. நாலாவது பார்த்திங்கன்னா இதோட பிரச்சனைகள் வந்து கரெக்டான டேட்டில் வந்து நம்ம எங்கே கடன் வாங்கியிருக்கோமோ இல்லை எங்கே மூலதனம் வாங்கியிருக்கோமோ அவங்களுக்கு சரியான அப்டேட்டையோ இல்லை கரெக்டான டேட்டில் திரும்பி கொடுக்கலன்னா இது கண்டிப்பாக சிபிலில் எஃபெக்ட் ஆகும். அடுத்த நிதி நிறுவனங்கள்லேயும் எஃபெக்ட் ஆகும். நிதி நிறுவனங்கள் எப்படி எஃபெக்ட் ஆகும்னா, பணம் சரியாக கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, நீங்கள் உங்களை வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்டில் டிக்ளேர் பண்ணுறோம், நீங்கள் வந்து பணம் கட்டாததுனால உங்களை என்பிஏல டிக்ளேர் பண்ணுறோமுங்க. என்பிஏ டிக்ளேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டாலே நம்மளோட ரெக்கார்ட்ஸ் வந்து சிபிலுக்குள்ளே போயிடும். சிபிலுக்குள்ளே போயிடுச்சுன்னா அடுத்தது வந்து எந்த விதமான கடன் வாங்க முடியாது. அந்த என்பிஏக்கு அடுத்த ஸ்டேட் பார்த்திங்கன்னா டேட் ரெக்கவரியிலேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சர்ஃபாஸிலேருந்து நோட்டீஸ் போடுவாங்க. அடுத்தது கோர்ட் வழியாக அந்த பொசிஷன் எடுப்பாங்க. இந்த பிரச்சனைகளை அணுகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல் லெவல்லையே எல்லாருக்கும் வந்து 100% பிஸ்னஸ் ஒரே மாதிரி ஓடிடாது. ஒரு சமயத்தில் ஏற்றம் இருக்கும், ஒரு சமயத்தில் இறக்கம் இருக்கும். ஏற்றம் இருக்கும்போதும் ஒரே மாதிரியே பிஹேவ் பண்ணிக்கிட்டு ஒரே மாதிரியே கரெக்டான கடனை கட்டிக்கிட்டு கரெக்டாக இருக்கிறது நல்லது. ஒரேடியாக வந்து அதிகப்படியான எதுவும் செலவுகளோ இல்லை அதிகப்படியாக ஆடம்பரமாக இருந்து மற்றவங்களை டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காமல் இருந்தால் அது ஒரு பெட்டராக இருக்கும். செகண்ட் வந்துட்டு இந்த ஒன்ஸ் கீழே பிஸ்னஸ் இறங்கும்போது முதல்ல கரெக்டாக இருக்கும்போது கரெக்டாக இருந்தோன்னா
பிஸ்னஸ் கீழே இருக்கும்போது மற்றவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும். சப்போர்ட்டுங்கிறது வந்து ஒரு பேங்க்கில் கூட நம்ம போய் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு பணம் கட்ட முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா, சார் இந்த சூழ்நிலையினால் என்னால் கட்ட முடியல, இது மாதிரி நான் பிளான் வச்சுருக்கிறேன், இதெல்லாம் நான் விற்கிறதா இருக்கேன், இல்லை இந்த மாதிரி எனக்கு ரெக்கவரி இருக்குது, நான் அதுபடி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது நல்லது. ஸோ அந்த டைமில் திரும்ப திரும்ப பாரோ பண்ணி மேலே கடன் வந்து அதிகப்படுத்தாமல் அந்த லெவலில் ஒரு லெவலில் நிறுத்திட்டு அதுலேருந்து சரி பண்ணிட்டு வந்தால் நல்லது. நிறையா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஆர்டி போகிறதோ சர்ஃபாசி கேஸஸ் பார்த்திங்கன்னா எப்படி வர்றாங்கன்னா, அதிகப்படியான வந்து இந்த எமோஷ்னல் இதில் வருது. ஒரு 2 பேருக்கு நடக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்டில் நீயா நானா பார்த்துட்றேங்கிற மாதிரி ஆரம்பித்து அதில் தான் ரெக்கவரியில் போய் முடிகிறது. ப்ராப்பரான முறையில் பேசினாங்கன்னா எல்லாரும் யாராக இருந்தாலும் கேட்டுக்குவாங்க. கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு உண்டான உண்மையான தகவல்களையும் உண்மையான நம்மள்ட்ட எப்படி பண்ண முடியுங்கிறது உண்மையாக சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்க எடுத்துக்குவாங்க. அது வழியாக நமக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது பண்ணுவாங்களாங்கிறது நம்ம சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மொத்தம் 3 ஏரியா. 4வது ஏரியா பார்த்திங்கன்னா எப்படி புதுசாக ஒரு பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னிங்கன்னா, புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கும்போது ஒன்று வந்து எல்லோரும் பணம் வச்சுக்கிட்டு தான் பிஸ்னஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. புது பிஸ்னஸை ஒன்று வந்து பிஸ்னஸை ஓனாக நம்மளே ஃபுல் காசை போட்டு இடத்த வாடகைக்கு எடுத்தோ இல்லை டெக்கரேஷன் பண்ணியோ இல்லை ஃபேக்ட்ரியை வாங்கியோ இல்லை ஃபேக்ட்ரியை கட்டியோ அது பிஸ்னஸ் பண்ணுறது. இன்னொன்று ஏற்கனவே இருக்கிற ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா பெஸ்ட் சஜஷன் எப்படி இருக்க முடியும்னா, இன்னொருத்தர் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நம்ம ஒரு ஜாயிண்ட்டாக ஒரு ஷேர் ஹோல்டராக போய் ஜாயின் பண்ணோன்னா அது ரொம்ப நல்லா நடக்கிறதுக்கு நல்லா பண்ணலாம். ஏன்னா நம்ம போய்ட்டு நம்மளோட தலையீடு அதில் கொண்டு போய் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓவராலாக வெளியிலேருந்து இதை மானிட்டர் பண்ணிக்கலாம், எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் இது எவ்வளோ நாள் கழித்து நமக்கு ரிட்டர்ன் வருங்கிறத மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கும் போது முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம ப்ரொஃபைலுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு சூட்டபுளாக இருக்கும். நம்ம ப்ரொஃபைலுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் சூட்டபுளாக இருக்குமா, இல்லை ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சூட்டபுளாக இருக்குமா, இல்லைனா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டயர் இண்டஸ்ட்ரி சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரியும் என்ன இருக்கும். இப்போ மைண்ட் செட்டுக்கு மாற்ற மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா, ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு மாதிரியான கேஷ் ஃப்ளோ வரும். ஒரு மாதம் சில இதில் வந்து மாதம் வரும், சில இதில் 15 நாளைக்கு ஒரு தடவை வரும், சில இதில் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். அதேமாதிரி ஒரு சில இதில் ஹை வால்யூம் இருக்கும், லோ மார்ஜின் இருக்கும், சில இதில் வந்து லோ வால்யூம் இருக்கும், ஹை மார்ஜின் இருக்கும். ஸோ நம்ம மைண்ட் செட்டுக்கு என்ன செட் ஆகுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். 2வது, நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து நம்ம பார்த்துக்க போகிறோமா இல்லை இன்னொருத்தரை சார்ந்து நம்ம போகிறோமா அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம பார்த்துக்க போகிறோம்னா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பார்த்துக்க முடியும், இதுக்கு எவ்வளோ நாள் டைம் ஆகும், அது வரைக்கும் நம்மள்ட்ட பணம் இருக்கா, இதை மேனேஜ் யார் பண்ண போகிறாங்க, இன்கேஸ் மிஸ்டேக் ஆச்சுன்னா யார் வழியாக மிஸ்டேக் நடக்கும், அந்த மிஸ்டேக் நடந்ததுன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளானை ரெடி பண்ணிக்கணும். இல்லை இன்னொருத்தர் வழியாக நம்ம போகிறோன்னா அவருக்கும் நமக்கும் எப்படி செட் ஆகும், அந்த பிஸ்னஸ் பார்ட்னரோட நம்ம சேரும்போது எப்படி செட் ஆகும், அவருக்கு நம்ம என்ன கண்டிஷன்ஸ் நமக்கு அவருக்கு ஃபிட் ஆகும். ஏன்னா முதல்லையே வந்து எல்லாத்தையும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பேசிக்கிறது நல்லது. நான் வந்து ஃபைனான்ஷியல் சிக்னேட்டரி, நான் வந்து ஜாயின்ட் சிக்னேட்டரி செக் புக்கில் எடுத்துக்குவேன், நான் வந்து மாதம் போர்டு மீட்டிங் வருவேன், எங்கிட்ட கேட்காம ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி என்னென்ன கண்டிஷன்ஸாக இருந்தாலும் முதல்ல சொல்லிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து யாருமே வந்து ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கிற இன்னொரு நிறுவனத்தில் இன்னொரு பார்ட்னரை கொண்டு வந்து போடும்போது உடனடியாக வந்து எந்த வந்து சஜஷன்ஸையும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் முன்னாடியே பேசிக்கிட்டோன்னா அதுக்கு உண்டான சப்போர்ட் நமக்கு கிடைக்கும், நம்ம எப்படி பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது இப்போ நமக்கு இந்த மைண்ட் செட்டில் இவ்வளோ நாளைக்கு நம்ம பண்ண போகிறோம், இந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுக்க போகிறோம்னு பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு டைமோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போதா, இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை தடவைக்கு நம்ம இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம சொந்தமாக ஃபுல்லாக நடத்தினாலும் சரி, பார்ட்டாக நடத்தினாலும் சரி. பார்ட்டாக நடத்துகிறோன்னா எவ்வளோ மாதத்துக்கு நம்ம பணம் போட போகிறோம், அதுக்கு நம்மள்ட்ட பணம் இருக்கா, இல்லை பணம் இல்லைன்னா எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம், நமக்கு திரும்ப எப்படி வரும், அந்த பணத்தை நம்ம எப்படி திரும்ப கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஆராய்ச்சியை முதலையே பண்ணிக்கணும். அதேமாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஒன் டைம் இப்போ போடுறோம், அடுத்தது நம்ம என்றைக்கு நமக்கு வருமானம் வரும், இல்லை நமக்கு என்றைக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க, நம்ம என்றைக்கு இதுலேருந்து வெளில போவோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் 2 டைப் எகெயின் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். ஒன்று வந்து இன்வெஸ்டராக இருந்து பர்மனெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கிறது, கேஷ் ஃப்ளோ பேஸ்டு ரிட்டர்ன் சொல்லுவாங்க, வருமானத்தில் பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறது. இன்னொன்று வேல்யூவேஷனை பெருசாக்கிட்டு அப்படியே அவங்க பிஸ்னஸை வேறு ஒருத்தட்ட கைமாற்றி விட்டுட்டு போகுது. இதில் எந்த மெத்தட் நமக்கு சூட்டபுளாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி ஒரு ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு வீடு வாங்க போகிறீங்கனாலோ இல்லை ஒரு நிலம் வாங்க போகிறீங்கனாலோ நீங்கள் வந்து ஆராய்ச்சி எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறையா செக் பண்ணிக்கிறது நல்லது.
ஸோ இதை பற்றி இன்னும் மேலே வர வாரங்களில் பார்க்கலாம். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் பார்க்கலாம், என்ன மாதிரி டேக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் மேலே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். டிப்ரெஷன் சொல்லக்கூடிய துக்க நோயை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். துக்க நோய்ங்கிறது வந்து உடல் சார்ந்த விஷயம் இல்லை, உடல், உள்ளம், சமூகம் எல்லாம் சேர்ந்த விஷயம். அதனால தான் எல்லாருக்கும் இதை பற்றி ஒரு ஆதார அறிவாது வேணும் அப்படிங்கிறனால இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மை சேர்ந்தவர் ஒருத்தருக்கே இருக்கலாம், நம்ம அவரை தப்பாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு அதிக அளவில் துக்கம் வந்துட்டு இருக்கிறதுனால, துக்க நோய் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வாக பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய துக்க நோய் ரெண்டும் வேறு வேறு அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். தொடர்ந்து பேசும்பொழுது என்ன சொல்லலாம் அப்படின்னா, யாருக்கு வரும் இந்த துக்க நோய் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். யாருக்கு வேணால் வரலாம், எந்த காரணம் இல்லாமலும் வரலாம். ஆனால் நம்ம இதில் நம்ம குடும்பத்தில் யாருக்காவது இருந்திருந்ததுன்னா துக்க நோய் வருவதற்கான சாத்தியங்கள் மிக அதிகம். இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அதுவும் அம்மா அப்பாக்கோ இல்லை அவர்களுடைய இந்த க்ளோஸ் ரிலேஷன் சர்க்கிளில் இருக்கும் பொழுது அதிகம். எல்லா இதுலேயும் வயசுலேயும் வரலாங்க. சின்ன குழந்தைக்கு இன்றைக்கி இருக்குது சைல்ட்ஹுட் டிப்ரெஷன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியறதில்லை, அவ்வளோதான். ஏன்னா ஒரு அடல்ட்டுக்கு வர டிப்ரெஷனும் ஒரு சின்ன குழந்தைக்கு வர டிப்ரெஷனும் வேறு வேறு மாதிரி இருக்கும். எந்தெந்த வயசில் வரலான்னா எல்லா வயசுலேயும் வரேன், ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். சின்ன குழந்தைக்கு வந்து துக்கத்தை சொல்ல தெரியாது. நம்மளை மாதிரி வந்து அவங்களுக்கு இது மொழி கிடையாது, அழகான விரிவாக சொல்கிறதுக்கோ இல்லை அதற்கான அதிகாரம் கிடையாது, அதற்கான வெளி ஸ்பேஸ் கிடையாது. அவங்களோட வெளி ரொம்ப சின்னது. தவிர குடும்பத்துக்குள்ளேயும் அதிகபட்சம் பள்ளியில் மட்டும்தான். அதனால தான் நான் திரும்ப எல்லா இடங்கள்லையும் பேசி வர ஒரு விஷயம் என்னென்னா, பள்ளி ஆசிரியர்களுக்கு அவசியமாக இந்த உளவியல் பற்றிய அடிப்படைகள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு குழந்தை படிக்கலை அப்படின்னா அது இதுவாக டிப்ரெஷனாக கூட இருக்கலாம். அதுக்கு டிப்ரெஷனாக நமக்கு வர சிம்டம்ஸ் அதுக்கு வராது. ஒரு சின்ன சிறுசிரிப்பு தன்மையோ இல்லாட்டி விளையாடாமல் இருக்கிறதோ கூட இருக்கலாம். நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்ன சொல்லலாம்னா சைல்ட்ஹுட் லெவலில் இருக்கலாம். அடலசன்ஸில் வரும்பொழுது, அதாவது 10 வயதில் வரும்பொழுது தான் அதிகமாக அந்த அடையாள குழப்பம், அதே மாதிரி அந்த சமயம் இது ஹார்மோனல் சேஞ்சஸ் சொல்லக்கூடிய சுரப்பிகளின் வேலைப்பாடுகள் நிறையா இருக்கும். அதோடு கலந்துக்கிட்டு அப்பவும் வரலாம், எந்த காலத்திலும் வரலாம். அதிகமாக வருவதற்கான சாத்தியம் என்ன சொல்லணும், முதுமை பருவத்தில் இருக்குங்கிறாங்க. அதாவது டிப்ரெஷனும் ஓல்டேஜும் ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் கார்லேஷன் சொல்கிறாங்க. ஏன்னா தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு தனிமை உணர்வு இயல்பாகவே இருக்கும் உங்களுக்கு. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பார்த்திங்கன்னா, குடும்ப சமூக சூழலில் வயதானவர்கள் தனியாக இருக்காங்க, சமூக அளவுலேயும் இதுவாக புறக்கணிப்பு இருக்குது, உடல் சார்ந்த மற்ற வியாதிகளும் அதிகமாக வருது. அதனால் துக்க நோய் வந்து வயதானவர்களுக்கு வருவதும் அதிகமாக இருக்குது. இது ஒன்றொன்றையும் தனித்தனியாக நம்ம டீல் பண்ணணும். பட் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்களை மட்டும் பொதுத்தன்மையோடு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுலேயே வந்து எத்தனையோ வகைகள் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் இப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இது இருந்தால் அவங்களுக்கு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னோடய வேலை என்னென்னு கேட்டால், உங்களுக்கு வந்து டிப்ரெஷனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போனாலோ, அவரை கொஞ்சம் நீங்கள் கவனித்தாலோ, அதுதான் இதனுடைய நோக்கம், உங்கள் நிகழ்ச்சியினுடைய நோக்கம். சரி, எப்படி தெரிய வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த இன்ட்ரெஸ்ட் போகும், ஆர்வம் குறையும். எதில் ஆர்வம் குறையும்னா சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல. தூக்கம் தான் வந்து முதல்ல சிம்டம். தூக்கம் குறையுதுன்னா சில பேருக்கு வந்து தூக்கம் வராது. அவங்க பார்த்திங்கன்னா அந்த நைட்டை ஆய்வு ரொம்ப நேரம் முழிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. 1 மணி 2 மணி 3 3:30 4 மணி ஆச்சு தூங்குறதுக்கு அப்படிம்பாங்க. உண்மையிலே 4 மணி ஆயிருக்காது, பட் தோணும் அப்படி படுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறப்போ. என் டைம் நமக்கு சரியாக தெரியாது. சில பேருக்கு வந்து காலங்காத்தால் விழிப்பு வந்துடும். காலங்காத்தில் 2 மணி 3 மணிக்கு விழிப்பு வந்து அப்புறம் தூக்கமே வராது. ரெண்டும் வெவ்வேறு வகையான டிப்ரெஷன் வகைகளை சேர்ந்தது. இன்றைக்கு சிக்கல் என்னென்னு பார்த்திங்கன்னா, இரவு வாழ்க்கை ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுச்சு. அலுவலகங்களே இயங்குது ராத்திரி. டிவி வந்து விடிய இருக்குது.
கடைகளும் ஜன நெருக்கடியும் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த நைட்டுங்கிற கான்செப்ட் ரிதமே மாறும் பொழுது ஒருத்தரோட ஸ்லீப்பை பற்றி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி தூங்குறதுங்கிறது இன்றைக்கி எல்லாருக்குமான பிரச்சனையாக போயிடுச்சு. ஒரு காலத்து தூக்கத்தை வச்சு கரெக்டாக சொல்லிடலாம். ஒருத்தருக்கு தூக்கம் வரல தொடர்ந்து இன்சோம்னியான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படின்னா வேறு சிம்டம்ஸ் வச்சு பார்க்குறப்ப கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி எல்லாருமே தூங்குறதுக்கு 12 மணி ஆகுது. கிட்டத்தட்ட நம்மளோட என்ன சொல்லலாம், இதை லைஃப் ஸ்டைலே மாறிக்கிட்டு இருக்கு. சரியா? ஸோ அதிகப்படியாக எங்கேன்னு கேட்டிங்கன்னா உணவு, தூக்கம், இன்டிமசின்னு சொல்லக்கூடிய இது பால் உணர்வு, அதுலேயும் அவங்களுக்கு இதில் நாட்டம் இல்லாமல் இருக்கலாம். தவிர இது ப்ளஷர்ஸ் ஆஃப் லைஃப், இன்பம் காணக்கூடிய விஷயங்கள் எதுலேயுமே ஒரு உந்துதல் இல்லாமல் இருக்கலாம். வெளியில் போகிறோன்னா போகணுமா, யாரையா ஒருத்தர் பார்க்கணுமா, நல்லா நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணுன்னா ட்ரெஸ் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, பணம் வரணுன்னா கூட போய் வாங்கிக்கணுமா, இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் ஒருத்தர் இருக்காங்க. ஒரு இழந்த அனுபவத்தையே அவங்க எங்கேயோ தன்னை முழுமையாக சுருக்கிக்கிறாங்க. உள்ளே போய் தாப்பால் போட்டுக்கிறாங்க, வெளியில் வர மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, இயல்பாக இருக்க மாட்டேங்கிறாங்க, சிரிக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல ஒரு நகைச்சுவை காட்சி வந்தால் கூட அவங்க முகத்தில் சிரிப்பு வரல. இல்லை யாராவது வந்தாங்க, சில பேருக்கு உள்ளே ரொம்ப துக்கமாக இருப்பாங்க, ஆனால் கதவை தட்டி ஒரு ஆள் திறந்தாங்கன்னா அடுத்து பளிச்சுன்னு சிரிப்பாங்க. அப்போ என்னன்னு கேட்டால் அட்லீஸ்ட் இதுவாக சோஷியல் ஒரு ரியாக்டிவிட்டியாவது அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். வெளி உலகத்தினுடைய உந்துதல் காரணமாகவாது நார்மலாக இருக்கிறாங்கன்னு. ஆனால் நல்ல இதில் டிப்ரெஷனில் இருக்க பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அதெல்லாம் இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். அதே மாதிரி பேசும்பொழுதும் அவங்க எண்ணத்துலேயும் இது மரணம் பற்றிய விஷயங்கள் இருக்கும். நான் எதுக்கு இருக்கேன், சில பேர் சொல்லுவாங்க அப்படி தான் சும்மா சொல்லிகிட்டு இருக்கவங்க செய்ய மாட்டாங்க, அப்படி குலைக்கிற நாய் கடிக்காது, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தொடர்ந்து ஒருத்தர் மரணத்தை பற்றி பேசினா அவருக்கு மரணம் அவரோட தாட் ப்ராசஸில் இருக்குதுன்னு அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தற்கொலையை பற்றி பேசி அதாவது தற்கொலை பண்ணிக்க போகிறேங்கிறத ஒரு ட்ராமா, இமோஷனல் ட்ராமா மாதிரி உண்டாக்கி டெலிபரேட் செல்ஃப் ஹார்ம், அது வேறு வகை. ஆனால் அதிகபட்சமாக ரொம்ப மனம் நொந்துருக்கிறவங்க நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணமோ இல்லை எப்போது சொன்னாலோ அவங்களுக்கு அந்த டெத் விஷஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அது இல்லாத பொழுது, இல்லை அது அவங்க சொல்லாத பொழுது, இல்லை யாரும் கேட்காத பொழுது தான் பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லா இருந்தார் எப்படி டக்குன்னு இப்படி பண்ணிட்டாரு அடப்பாவமே அப்படிங்கிறோம். நல்லா இருந்தார் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவருடைய எண்ணங்கள் யாருக்கும் தெரியல, உணர்வுகள் யாருக்கும் புரியலன்னு அர்த்தம். இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, பெரிய வீடுகளில் நிறைய அறைகளில் கொஞ்சம் மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தர் முகம் கொடுத்து பார்க்கக்கூடிய நேரமும் சூழ்நிலையும் குறைஞ்சிட்டு வருது. முன்ன வீட்டில் இருந்தாங்கன்னா ஒருத்தரை பார்க்கட்டி இன்னொருத்தரை பார்ப்பாங்க, ஏன் அவனுக்கு ஒரு மாதிரி முகமே சரியில்லை, அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிம்பாங்க. இன்றைக்கி ஒருத்தர் நல்லா இல்லைன்னா தெரிஞ்சுக்கிறது கூட சுத்தம் வட்டம் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. மிகப்பெரிய பிரச்சனை இது. துக்கம் என்பது எல்லாவற்றையும் எல்லா இடங்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம்.